ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கதம்ப தேங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு தக்காளி, காய் என்னென்ன காய் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், கேரட், காலிஃப்ளவர், மாங்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய் கொஞ்சம் இதாக வச்சு நல்லா 2 மினிட்ஸ் அப்படியே வணக்கிட்டு இருங்க. காய்கறி எல்லாமே போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் லைட்டாக அந்த காய் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது நல்லா மறுபடியும் 1 நிமிஷம் வணக்குங்க. அது வணக்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு 2 நிமிஷம் அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா அரைச்சி அதை ஆட் பண்ணிங்கன்னா அது தேவையான அளவு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.